தவியரங்கா செடி ஓட்டி கொப்பிள் குடியிருத்து புலவையிட்டார் பெண்களா. புலவை சத்தத்தை கேட்ட உடனே அந்த அரக்கிற்கு அளவற்ற சந்தோஷம், மகிழ்ச்சி தாங்க முடியல. ஏழை எளிய மக்களுக்கு பொன்னையும் பொருளையும் வெள்ளி பணத்தையும் வாரி வாரி தான தர்மம் செய்கிறார். அவனா ஹோட்டல் வாங்கி வச்சிருக்கா பூரி விற்கிறதுக்கு. மகிழ்ச்சி பூரிக்கிறான், பூரிப்பு அடைஞ்சான். ஆம்பளை பிள்ளை பிறந்த சந்தோஷத்திலே மகிழ்ச்சி
வளர்ந்து வருகிறார். எப்படி தாய் வளர்றாரு? நானும் ஒரு நல்ல மேனியுமா, நானும் ஒரு நல்ல மேனியுமாய், பொழுது ஒரு நல்ல வண்ணமுமாய், நல்ல சந்திரனை போல், நல்ல சந்திரனை போல் வளர்ந்து வரான் அந்த வல்லரசன். வளர்பிறை நல்ல சந்திரனை போல், வளர்பிறை நல்ல சந்திரனை போல் வளர்ந்து வரான் அந்த வல்லரசன். வானத்து அம்புலி பார்த்திடுவான், வானத்து அம்புலி பார்த்திடுவான், வந்து விளையாடுத்து கூப்பிடுவான். வானத்து நல்குறிவு பாசம் கொள்ள, வானத்து நல்குறிவு பாசம் கொள்ள, நல்லறவே உருவாக வளர்க்குமாறா. அந்த வல்லரக்கன் நாளொரு வேலியும் பொழுதொரு வண்ணமாக இன்னும் எப்படி வளர்ந்து வருகிறார்? ஒரு வயது இரு வயது புத்தம் மூன்று வயதாச்சு. ஒரு வயது இரு வயது புத்தம் மூன்று வயதாச்சு. நாலாவது வயதனை நடந்தோடி விளையாடி, வயது நல்ல வயதனே ஆராயிரம் கல்வி கற்றார், கல்வி கற்றார். வீரவித்தை வாழ்க்கையும் வீரர்களும் தான் படித்தார். ஆலயத்தம் புரிதையேற்றம் மன்னவருந்த தொழில் படித்தார். மல்லடமும் சிலம்புத் தொழில், சிலம்புத் தொழில். சிதறலே கற்றுணர்ந்தார், கற்றுணர்ந்தார். சிலம்புத் தொழில். அந்த வல்லரக்கன் நாளொரு வேலியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறார். வளர்ந்து வரும்போது அந்த அரைக்கியானவள் பார்த்தாள். தூந்துவி என்ன நினைக்கிறாள்? நமது மகனுக்கு பல கலைகளை கற்று வைக்க வேண்டும் என்று அசுரர்களுக்கெல்லாம் குலகுரு யாரு? சுக்ராச்சாரியார். அசுரர்களுக்கெல்லாம் குலகுரே அவர்தான். சுக்ர ஆச்சாரியர்களே, சுக்ராச்சாரியார். ஆமா, ஆச்சாரி வேற ஆச்சாரி வேற, எழுத்துல வித்தியாசம் இருக்குடி. ஆச்சாரியை குருமார்கள் பெரியோர்கள். கற்றுக் கொடுக்கிறவர்கள். ஆமா, சுக்கராச்சாரியாரை நிமித்து ஆசாரியார்னா பத்த வச்சு ஒட்ட வைக்கிறவங்க. ஆமா சரி சரி வளர்ந்தது நெஞ்சவெல்லாம் நீட்டுறவங்க. ஆமா அதனால அவங்களுக்கு ஆச்சாரின்னு பேரு. சரி சரி சரி. விஸ்வபிரமாவே அவங்க தாண்டி. அவங்களுக்கு அப்படி ஒரு பேரு. ஆமா, அருமை அருமை. சுக்கராச்சாரியாரை நிமித்து ஆஹா. அரக்கனுக்கு பல கலைகளையும் பயித்து வைக்கிறார். சபாசு. அந்த வல்லரக்கன் என்னம்மா? அரசனுக்குரிய சகலவிதமான கலைகளையும் ஆஹா. ஆய கலைகள் 64ஐயும் ஐயம் தெளிவுற கற்று கற்று தேர்ந்து 14 வயதுடைய ஆஹா. அழகுள்ள இளம் வாலிபனாக திகழ்கிறார். வல்லரக்கன் ஒரு வழியா வாலிப வயதை அடைந்தார். பாதாள அறைக்கு பார்த்தாள். ஆஹா. அந்த துந்துவி என்ன நினைக்கிறாள்? என்னம்மா நினைச்சா? இந்த பாதாள லோகத்திற்கு அரசாட்சி செய்வதற்கு ஆண் குழந்தைகளே இல்லாமல் இருக்கிற நேரத்துல இவ்வளவு நாள் நம்ம பொம்பளையாவே ஆண்டு வந்துட்டோம். இனிமே இந்த பாதாள லோகத்தை நமது மகன் வல்லரக்கனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி வைக்க வேண்டும் மணிமுடி சூட்டி வச்சா அவன் ஆண்டுட்டு போகட்டும் என்று ஆஹா. 55 தேச மன்னர்களுக்கும் அழைப்பு கொடுத்து வரவழைத்து தன் மகன் வல்லரக்கனுக்கு ஆஹா. அந்த பாதாள லோகத்தை சரி. இளவரசு பட்டம் சூட்டி மணிமுடி சூட்டி வைக்கிறார். சபாசு. அந்த வல்லரக்கன் என்னம்மா? பாதாள லோகத்தை அரசாட்சி நடத்தி வருகிறார். ஆஹா. எப்படி ஆண்டு வருகிறார்? எப்படியம்மா? வயது 16 ஆண்டு வல்லரக்கன் பண்டை முடிதறித்தான். அன்னை மொழி அறிவித்தார். வயது 16
ஆணையிடுறான்? என்ன கட்டளை இட்டா? சிற்றரசர்கள் எல்லாம் எனக்கு வரிப்பணத்தை கட்டணும், கப்பம் கட்டணும். கப்பம் கட்டணும். வரி, வட்டி, கிஸ்தி, கப்பம் ஆமா. அத்தனையும் எனக்கு தவறாம கட்டணும் மாசம் தவறக்கூடாது என்று ஆமா. வரிப்பணத்தை வசூல் செய்து சரி அந்த வல்லரக்கன் பாதாள லோகத்தை ஆண்டு வருகிறார். சரி. அப்படி ஆண்டு வரும்போது என்னதாயி? அந்த பாவிப்பைய என்னைக்கு வந்து அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தானோ, அரசாட்சி செய்யணும்னு அமர்ந்தானோ, அவன் உட்கார்ந்த நாளையிலே இருந்து என்ன அந்த 55 தேசத்திலையும் என்ன நடக்கு? என்னம்மா நடந்தது? அவன் அரசாட்சியில உட்கார்ந்த நாளையிலிருந்து பஞ்சமோ பஞ்சம். பஞ்சமா? ஆமா. எதுக்கு வந்துச்சு பஞ்சம்? வானம் ஒளியல, பூமி விளையல. அவன் அரசாட்சிக்கு வந்ததுக்கு மழையே பெய்யல. நாசமா போறவன் என்னைக்கு அந்த நாற்காலியில உட்கார்ந்தானோ அன்னைக்கு பிடிச்சது அந்த நாட்டுக்கு பீடை. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷமா மழை பெய்யல? 12 வருஷமா பஞ்சமோ பஞ்சம். ஆமா. 12 வருஷம் பஞ்சம். 12 வருஷம் இல்லடி, 12 ஆண்டு. 12 வருஷம். 12 years. விபத்து பிறந்தவள காம்பவுண்ட்ல படிச்சிருக்கேன். அப்படியா? விளாசம் பஸ் ஸ்டாண்டு காம்பவுண்ட்லையா? இல்லையா? அந்த நாட்டுல எப்படிப்பட்டவங்க தெரியுமா? என்னம்மா பஞ்சம் வந்தது? நாய்கள் ஊருட்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம், நாயகனே தோற்ற பஞ்சம். நாய் ஊருட்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம், நாயகனே தோற்ற பஞ்சம். ஆளாக்கு ஊருட்ட பஞ்சம், ஆளுமை இழந்த பஞ்சம், ஆளுமையே இழந்த பஞ்சம். அச்சு ஊருட்ட பஞ்சம், உடையவனை தோற்ற பஞ்சம், உடையவனே தோற்ற பஞ்சம். நாடி உருண்டவஞ்சம், நாயகனை தோற்றவஞ்சம், உலக்கு உருண்டவஞ்சம், உடையவனை தோற்றவஞ்சம், ஆளாக்கு உருண்டவஞ்சம், ஆளுமை இழந்தவஞ்சம், தாலியிலிருந்து பீலி வரைக்கும் வித்தாச்சு. அதாவது அந்த காலத்துல பொம்பளையா இருக்க இந்த காதுல இடம் தெரியாம தங்கத்தினால போட்டிருப்பாங்க, காது முழுக்கும் தங்க பொருளை போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம குத்துறமை சைடு காது அப்படின்னு சொல்லி ஆமா. அது மாதிரி ஒரு காது முழுதும் குத்தி இருப்பாங்க. இந்த காதுல இருக்கிற கம்மலுக்கு பேர் தான் பீலின்னு பேரு, மூக்கல போடுறதுக்கு பில்லாக்குன்னு பேரு. ஓஹோ. அப்படி அத்தனை பொருளையும் வித்தாச்சு. குடிக்க கஞ்சி இல்ல, அடவு வச்சாங்க. ஆடு மாடு குடிக்க தண்ணி இல்ல, சரி. காராம்பசு கன்றுகள்லாம் குடிக்க தண்ணி இல்லாம ஆஹா. கத்தி கத்தி சாகுது. பஞ்சமோ பஞ்சம், கடுமையான பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. வானம் ஒளியல, பூமி விளையல. ஆஹா. வானம் ஒளிஞ்சாத்தானே பஞ்சம் இல்லாம இருக்கும். ஆமாதாய், ஆமாதாய். அப்படி மக்கள்லாம் பசியிலையும் பட்டினியிலையும் கஷ்டப்படக்கூடிய நேரத்திலே சரி. அந்த பாவியான வல்லரக்கன் என்னதாயே? தன்னுடைய அமைச்சர்களை அழைத்தார். ஆஹா. அப்பா அமைச்சர்களே, மகாராஜா. 55 தேசத்து சிற்றரசர்களும் எனக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை கொடுக்கவில்லை. வரிப்பணத்தை கொடுக்கலையா? அதனால அவங்கள போய் நான் என்ன செய்யணும்? இப்பவே போய் வரிப்பணத்தை வசூல் பண்ணி வாருங்கள். சுற்பணத்தை வரிப்பணம் அவங்க கொடுக்க மறுத்தா என்ன பண்ணணும்? அடிச்சு இழுத்துட்டு வாங்க. அடிக்கணுமா? ஆமா. பாவம் இல்லையா மகாராஜா? பணத்தை கொடுக்கலன்னா அதைத்தான் செய்யணும். வேற வழியே இல்லையா? ஏன்னா அவன் அரக்கன் தானே, முரட்டு குணம். அவனுக்கு அந்த புத்தி தான் இருக்கும். ஈவு இறக்கம் தயவு தாட்சத்து எதுவுமே கிடையாது. ஆனா அரக்கர்கள பலவிதம் இருக்குடி. என்ன? 10 தலை ராவணன் கூட அரக்கன் தான். அம்மா அரக்கன்னா யாரும் இல்லைன்னா தென்கிழக்கு அதிபதி ராவணேஸ்வரன் அரக்கனா இருந்தாலும் சரி பக்தி உள்ள படைச்சவன். அப்படியா? ஆமா. பக்தியிலே சிறந்தவன். இறைவாடியே இறைவனை வரவழைச்சவன். இசை பாடியே இசைவாடியே இறைவனை வரவழைச்சவன். சாமவேதத்தை பாடியே சாட்சாதி கடவுளாகப்பட்ட சிவபெருமானை பார்த்தவன். அருமையான சிவ பக்தன் அம்மா. சிறந்த சிவபக்தன். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இசை பாடினா மட்டும் போதாது. ராவணன் சுழி இல்லாம பாட மாட்டான். சுதி இல்லாம. ஆமா. 10 தலையில ஒரு தலையை கிள்ளி 20 கைகளில் ஒரு கையை ஒடிச்சு நரம்பை வீணையாக கட்டி
பார்த்தார் குடிமக்கள் எல்லாம். என்ன சொல்றாங்க? அதுக்கு வந்தனுடைய அமைச்சர்களே, மக்களே நாங்க படுற மாட்டோம் பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கோம். குடிக்க கஞ்சி இல்ல, குடியிருக்க வீடு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, கூட்டம் கூட்டமா ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. அதுக்காக விளைக்க வழி இல்லாம இருக்கிற நேரத்துல நீங்க வசூல் பணத்தை கேட்டா நாங்க எப்படி கொடுக்கறது? நீங்க வந்து 12 வருஷமா என்னோட மகாராஜாவுக்கு வரி பணம் செலுத்தாமல் இருக்கீங்க. வாரம் முடியட்டும். 12 வருஷத்து வரி பணத்தை வட்டி முதல்மா வசூல் பண்ண சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. கண்டிப்பா கொடுக்குறான். எப்போ? வாரம் முடிஞ்சு பூமி விளைஞ்சி நாடு செழிக்கட்டும், உங்க மன்னனுக்கு வட்டி பணத்தோட வசூல் பண்ணி கொடுத்துருவான். வானம் என்னைக்கு பொழிய, பூமி என்னைக்கு விளைய, நீங்க எப்போ எனக்கு வரி பணம் கொடுக்க? கஜானா பூரா காலியா உருண்டுட்டு கிடக்கு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கஜானாவை நிரப்பணும், வரி பணத்தை கொடுங்க, இல்லாட்டி கிட்டி ஓட்டி சவுக்கால் அடிச்சு வாங்குவேன். பார்த்தார் குடிமக்கள் எல்லாம். ஆஹா, பசியும் பட்டினியுமாக உயிரை விடுவதை விட இந்த பாவியோட போரிட்டே உயிரை விட்டுருவான் வல்லரக்கனோட மோதி பாத்திர வேண்டியது என்று குடிபடைகள் எல்லாம் என்ன பண்றாங்க? படைகளை திரட்டி ஆஹா, அரக்கனோடு போரிட வேண்டும் என்று வருகிறார். சண்டைக்கு கிளம்பிட்டாங்க மக்கள் எல்லாம். அமைச்சர்கள் எல்லாம் தலைவிழத்தில் தம்பராம் நீண்டாடு தப்பிச்சு ஓடி வந்து ஓட்டோடுக்க ஆரம்பிச்சாங்க. அரக்கனிடத்திற்கு வந்தார். ஆஹா, மகாராஜா, மந்திரி, ஆபத்து வந்துருச்சு நமக்கு. ஆபத்தா? ஆமா, என்ன ஆபத்து? யாருக்கு ஆபத்து? குடிபடைகள் எல்லாம் படை திரட்டு உங்களோடு போர் புரிய வேண்டும் என்று வருகிறார்கள். குடிமக்களா? ஆமா அரசே. என் கூட போருக்கு வராங்களா? ஆமா, அவங்களெல்லாம் அடிச்சு விரட்ட வேண்டியதானே? சும்மா இருந்தவரை நீங்க கோபத்தை கிளப்பி விட்டுட்டீங்க. அப்படியா? ஆமா, நம்ம படைகளை திரட்டி அவங்கள மோதுவோம். படை இருந்தா தானே திரட்டுறதுக்கு. இல்லையா? படையும் இல்ல, படை வளங்களும் இல்ல. இந்த உங்களுக்கு போதான 4 பேரும். இல்லைங்களா? இவங்க சாப்பாடுறாங்க கிடையாது. அப்படியா? இவங்க வேண்டி தவம் இருந்து அவன் இருந்து ஈசனிடத்திலே ஏகப்பட்ட வரத்தை வாங்கிட்டு வந்து இந்த குடிபடைகளை ஒரு கை பார்க்கிறேன். நம்ம வீரத்தையும் படை பலத்தையும் கூட்டிட்டு வந்து இவங்களோட மோதலான்னு சொல்றேன். ஈசனை வேண்டி தவம் பண்ணி பகவான் கிட்ட வரத்தை வாங்கிட்டு வந்து இவங்களோட ஒரு போரிட்டு பார்த்துருவான் நல்ல யோசனை என்று சரி. அந்த அரக்கன் வல்லரக்கன் என்னப்பா பண்றாரு? ஆண்டவனை வேண்டி தவறு இருக்க வேண்டும் என்று ஆவதாயி எங்கே புறப்பட்டு செம்பூர் நல்ல கண்ணினான் சிவமாலை கழுத்திட்டான். போனல கடுத்தா சிவமாவே கருப்பிட்டார். கோலம் கொட்டலாம் அந்த அரக்கன் வல்லரக்கன் தவக்கோலம் கொண்டு ஆஹா, வனாம ஆந்திரங்கள் எல்லாம் அந்த ஈசனான சிவபெருமானை நினைத்து ஆமாம்மா, வல்லரக்கன் எப்படி தாம் இருக்கிறான்? அப்படியம்மா ராமி இருந்தார். ஆடனி இளக்குடிகள் வெட்டி ஆடங்குல கம்பமாட்டி கடி இலையெல்லாம் ஆமை நல்ல பலகை போட்டான். ஆமை நல்ல பலகையிலே அழகு சொற்று புறத்தான் வைத்தான். செப்பல் போல இளமிச்சம் கைய வைத்தான். இளமிச்சம் கைய மேலே இனிய கொண்ட பாக்கு வைத்தான். பாக்கு மேலே எல்லாம் கொத்தமல்லி இலை வைத்தான். கொத்தமல்லி இலை மேலே முருங்கடுக்கு ஒன்று வைத்தான். முருங்கடுக்கு மேலே எல்லாம் கோழி முட்டை ஒன்று வைத்தான். கோழி முட்டை மேலே எல்லாம் கோழி முட்டை மேலே எல்லாம் செவ்வரளி புஷ்பம் வைத்தான். செவ்வரளி புஷ்பம் மேலே என்ன வச்சான்? செம்பு ஊசி ஆட்டினார். செம்பு ஊசி. ஆமா. செம்புனாலான ஊசி. ஊசி சரி. செம்பு ஊசி ஆட்டியவன் ஆஹா. ஊசி முனையில் காலை ஊன்றி உச்சாந்தலை கீழுமாக ஆஹா. கால் மேலும் தலைமையிலுமாக இருந்து வவ்வால் மாதிரி தொங்க ஆரம்பிச்சிட்டேன். தன் சிரசை மேலே நோக்கி ஆஹா. இரு கரங்களால் நமஸ்கரித்து, அதாவது ஒரு கால் மேல சரி. ஒரு கால் கீழே ஆஹா. எப்படி தவம் இருக்கிறான்? எப்படி? ஊசி முனை மேலே
அரகரா சிவா அரகரா சிவசிவா என்று சம்போ மகாதேவா சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆஹா 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 ஏன்னா ஆ, சிவநாமம் லேசான நாமம் கிடையாது, என்ன அவ்வளவு சிறப்பான நாமம். அப்படியா ஆமா, என்ன தெய்வம் தொழுதால் கைதவம் ஆடும். ஆ, சிவநாமத்தை சொன்னவங்களுக்கு என்னைக்கும் குறையே வராதுடி. அப்படியா ஆமா, ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரிச்சா எவ்வளவு துன்பம் வந்தாலும் பறந்து போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா ஆஹா ஆஹா சிவநாமத்துக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு. நாமதாய் நாமதாய் உத்தராட்சத்தை கழுத்துல போட்டுட்டாலே ஆ, பக்தி வராதவங்களுக்கும் வந்துருபடி. நாமதாய் ஆ, இப்ப கருங்காலியா கருங்காலி மாலையா மாலை ஆமா அப்படி சொல்லிடா கருங்காலிங்கிற ஆ, சிவநாமத்தை ஆ, சிறப்பா சொல்லிக்கிட்டே இருக்கா. அடா 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 12 வருஷமா சரி அன்ன ஆகாரத்தை மறந்தார், ஓஹோ ஊர் உறக்கத்தை மறந்தார், தூக்கத்தையே மறந்தான். இரவிலும் பகலிலும் பனியிலும் மழையிலும் சரி ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே தவம் பண்றான். ஆ, அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா நமச்சிவாயனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு ஆ. 12 வருஷமா 1000 முழ கம்பத்திலிருந்து தவம் பண்றான். சரி சிவபெருமான் பார்த்தார். ஆ, அவன் பக்தியை பரிசோதிப்பதற்காக என்ன பண்றாரு 12 வருஷமா அவனுக்கு வரம் கொடுக்க வராம இருக்கார். காட்சி கொடுக்கல. ஆமா, ஆஹா இவன் 12 வருஷமா ஆ, எத்தனை வருஷம் ஆனாலும் ஆ, சிவனை பார்க்காம கம்பத்தை விட்டு இறங்கப்படாது ஒரே மன உறுதியில இருக்கான். அப்படின்னு 12 வருஷமா தவம் செய்கிறார். சரி அந்த பக்தனுடைய தவநிலையானது என்ன ஆச்சு? ஆண்டவன் ஒளிவிருக்கக்கூடிய ஆதி கைலாச மலையிலே வந்து அசைக்கிறது. கிடுகிடுன்னு அசைக்குது. அதை பேசி போட்டு ஆட்டி வெடி. ஆ, கைலை மலை அசைவதை யார் பார்த்தா? யார் பார்த்தது? பகவான் தேவி உமையவள் சக்தி பார்வதி அம்மா பார்த்தாங்க. ஓடோடி வந்தா. ஆஹா ஏன்னா கைலாச மலை அசைகிறத பார்த்த உடனே ஆ, இந்த கைலைக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்காது. ஆ, ஒரு நாளும் அசையாத கைலை அசைகிறதே. இன்னைக்கு அசையும்படி ஆனதே என்னன்னு தெரியலையே. ஓடோடி வந்தாள். ஆ, ஆண்டவனை பார்த்தாள். சாமி பகவானே, ஆ, சாட்சாதி கடவுளாகப்பட்ட சிவபெருமானே, சிவபெருமானே ஒரு நாளும் இல்லாத திருநாளா என்னம்மா? இந்த கைலைமலை இப்படி அசைகிறதே சுவாமி, ஆமாம்மா அதற்கு காரணம் எனக்கு புரியவில்லையே. பயப்படாத, ஒன்றும் பெரிய காரியம் இல்ல, சுவாமி, சின்ன விஷயம்தான். ஒரு நாள் அசையாத கைலை அசைவதை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது சுவாமி. வேற ஒண்ணும் இல்லம்மா, பாதாளத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்கன் அப்படிங்கிற அரக்கன் என்னை நினைச்சு கடமையா 12 வருஷமா தமம் இருக்கான். சரி, நானும் அவன் அரக்க பயலாச்சே, அவன் குண்டக்க மண்டக்க வரத்தை கேட்பான் ஆ. அப்படி நினைச்சு வரம் கொடுக்க போகாமலேயே இருக்கிறேன். அவனோட தவத்தின் மகிமைதான் இந்த கைலை மலையே ஆடுதாய். பகவானே, 12 ஆண்டுகளாக உங்களையே நினைத்து சிவநாமத்தை சிறந்து வைத்து தவறிருக்கக்கூடிய ஒரு பக்தருக்கு நீங்க வரம் கொடுக்காம இருக்கலாமா சுவாமி? இருந்தாலும் அவன் தவம் இருந்த உடனே போய் காட்சி கொடுத்தா எனக்கு மதிப்பு இருக்காது இல்லையா? இப்பவே போய் அவருக்கு கேட்ட வரத்தை கொடுத்துருங்க. அப்படியா? ஆமா சுவாமி. போகணுங்கிறியா? ஆமா, உன் பேச்சுக்கு மறுபேச்சே இல்லை பார்வதி. உமையவள் வார்த்தைக்கு உச்ச வார்த்தை பேசாமல், ஆஹா, பார்வதி வார்த்தைக்கு பதில் வார்த்தை பேசாமல், பேசாமல் கருக்கண்ணனான சிவபெருமான் என்னம்மா? அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆமராணி, ஆதிசிவன் எப்படி புறப்பட்டு வருகின்றார்? எப்படி அம்மா வந்தாரு? காலை நல்ல வாகனத்தில் வாகனத்தில்
நந்தியம் பெருமான் தான் அவருக்கு வாகனமே. ஆமா ஆமா. காளை வாகனத்தை வந்த கரைக்கட்டன் ஆஹா. அரக்கனுக்கு வரம் கொடுக்க பூலோகத்துக்கு வர்ற. சரி. பூலோகத்திற்கு வந்த சிவபெருமான் என்னதாயி அடர்ந்த வனமெல்லாம் அலைந்து தேடியும் அசுரன் தவநிலையை காற்றடித்து மணல் பரப்பி கரையான் முற்றுக்களெல்லாம் வளர்ந்திருக்கு. ஒரு மனுஷன் ஆடாம அசையாம 12 வருஷமா ஒரே இடத்துல இருந்தாங்க. பிறகு மண்ணு மூடாம என்ன மூடும்? 12 வருஷம்ல தவம் பண்ணியிருக்கா. ஆமாதாயி ஆமா. ஈசன் தவநிலையை காணாமல் அரக்கனுடைய தவநிலையின் அருகே வந்து களைத்து கடைபிடிச்சு அமர்ந்திருக்கிறார். எந்த தூணுக்கிட்ட ஒரு கணக்கு தூணுக்கு அடியிலே வந்து உட்கார்ந்தார். அமர்ந்திருக்கும் போது அந்த அரக்கன் முதலுக்குள்ள இருந்த மாதிரி மண்ணுக்குள்ள இருந்து சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, நமச்சிவாய நமக, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறார். சரி, அந்த கம்பத்தை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டுனார். ஊரா உதிர்ந்து போச்சு. உதிர்ந்த உடனே பக்தா வெள்ளரக்கா, சுவாமி உன் தவத்தை நான் மனமாற வெற்றேன். பகவானே, நீ செய்த தவமெல்லாம் போதும் அப்பா. சிவபெருமானே, முதல்ல நீ இந்த கம்பத்தை விட்டு கீழே இறங்கு சுவாமி. கடுமையா தவம் பண்ணிருக்க. என் பக்தி உங்களை மகிழ்ச்சியே செஞ்சதா சுவாமி? உன் பக்தியை என்னால பாராட்டாம இருக்க முடியலப்பா. ஏன் சுவாமி அவ்வளவு கடுமையா தவம் பண்ணிருக்க? இவ்வளவு பாராட்டுறீங்க, ஆனா 12 வருஷமா காட்சி கொடுக்காம என்னை இழுத்து அடிச்சிட்டீங்களே சாமி. பக்தா, உங்களுக்கே நல்லா இருக்குதா? இருந்தாலும் மனுஷனுக்கு நம்பிக்கை அவசியம். நம்பிக்கையா? ஆமா. போங்க சாமி, நான் நம்பி நம்பி கெட்டு போய் உட்கார்ந்து இருக்கேன். அப்படியா? இனிமேல் எவனையும் நம்புறது போறது கிடையாது. நம்பதான் இல்லை. என்ன நம்பப்பா? அவனா இருந்தாலே உங்களை நம்ப மாட்டேன் சாமி. பக்தா, என்ன? நீ கம்பத்தை விட்டு இறங்கி வா. நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன். அப்படியா? ஆமாப்பா. கேட்ட வரத்தை தாரீங்களா? நீ என்ன வரம் கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன். நிச்சயமா தருவீங்களா சாமி? அப்பா, ஒரே நாக்கு, ஒரே வாக்கு. நான் வாக்கு தவறவே மாட்டேன். ஓஹோ, கண்டிப்பா நீ கேட்ட வரத்தை கொடுக்குறேன். முக்காலும் சத்தியமா தருவேன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க சாமி. இதோ ஓடுகின்ற கங்கை மேல் உனக்கு ஆணையிட்டு கொடுக்குறப்பா. முக்காலும் சத்தியமா நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன். இப்ப நான் உங்களை நம்புறேன். நம்புறீல? கீழே இறங்குறேன். உடனே கம்பத்தை விட்டு கீழே இறங்கினான். இருந்தாலும் ஆண்டவனுக்கு பாத பூஜை பண்ணணும். நம்மளை பார்க்க வந்திருக்காரு, வரம் கொடுக்க. பகவானே காட்சி கொடுத்த பிறகு அவர் வணங்காம இருக்க முடியுமா? அருகே இருக்கக்கூடிய அழகான பூங்கா வனத்திற்கு வந்தார். எப்படி மலர்கள் எடுத்து வருகின்றார்? எப்படியம்மா மலர் எடுத்தார்? புத்தரில் குளமல்லிகை, புத்தரில் குளமல்லிகை, புத்தரில் குளமல்லிகை, குளமல்லிகை, உலகம் பையில் வாழ்த்தி வாழ்த்தி, உலகம் பையில் வாழ்த்தி வாழ்த்தி,
பக்தா, உன் தவத்தை மெச்சினேனப்பா. உனக்கு யாது வரம் வேண்டும்? சாமி கொஞ்சம் பொறுங்க சாமி, உங்களுக்கு ஒரு பாத பூஜையை பண்ணிடுவோம். அப்படியா? ஆமா, ரொம்ப வருஷம் கழிச்சு காட்சி கொடுத்துருக்கீங்க. ஆமா. உங்களை வணங்க வேண்டாம். இப்ப என்னத்தை வணங்க போறீங்க? உங்களைத்தான். என்னவா? ஆமா, சரி வணங்கு, நானும் கேட்டுக்கிறேன். பத்திரத்தையே கொண்டு வந்துட்டு சாமி. பத்திரத்தையும் கொண்டு வந்துட்டியா? ஆமா. பித்தா பிரிசூடி பெருமானி அருளாளா, எத்தால் மரமாறி நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் மென்னினூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு ஆனால் இனி அல்லே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இறைபயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவபயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு